எக்கோட்டில கட் பண்றான். ஏய் என்ன என்னன்னு என்ன ஆளைய காணா? ஆளை காணோமா? ஆமா தெரிய மாட்டேங்கிறியே. ஆள் லக்கு தெரியலையோ? ஆமா ஆள் லக்கு தெரியலையா? ஏய் என்ன பேசுற? ஆள் லக்கு தெரியலையா? உனக்கு நல்ல மரியாதை இல்ல. என்ன இங்க வந்திருக்கல யார் தெரியுமா? யாரு? என் அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமே மச்சான். மாமா ஆண்டி வச்சான். மாமே மச்சான் எல்லாரும் வந்திருக்காங்க. மாமே மச்சான். ஆமா சரி நீ கொஞ்சம் அடக்கி வாசி. சரி சரி நீ ஆண்டி அடங்காம தெரியல ருஜி முண்டை. நான் எப்பயுமே அப்படிதான். இரு உனக்கெல்லாம் அண்ணே அண்ணே அடேங்கப்பா என்னது ஆத்தா அதான் செக்க இந்த மாதிரி ஒரு அண்ணனா பார்த்தது இல்லையே. எங்க அண்ணன் எதுக்கு கரண்டி கொண்டு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஏப்பா ஏய் இது வேடுவர் வேஷம்ல கரண்டி எடுத்து வந்து இப்ப வேல் கம்பளம் கொண்டாடுறன்னு தோசை கரண்டி மாதிரி அது என்ன குழம்பு கரண்டி கொண்டாந்து இருக்கிற எதுக்குண்ணே அது? டேய் அப்பா எதுக்குடா வந்தா? அண்ணே அவ எதுக்கு வந்தவங்க தெரியாம முடிச்சிட்டு இருக்கானே என்ன செய்வேன் கெடுத்து விட்டானே கச்சேரி. எனக்கு வாழவே பிடிக்கல. டேய் கொஞ்சம் இருமா. என்ன வாழ பிடிக்கல பேல பிடிக்கல என்னதா கல்யாணம் பண்ணா வாந்தறன முடி வாழத்தான் முடியலங்குது. அங்க நிக்கறானே என் புருஷன். எங்க நிக்கறான்? நிக்கறான். இந்த நிக்கறானே. ஆமா அவன் டெய்லி தண்ணிய போட்டு வந்து எண்ணெய போட்டுக்கிட்டு அடிக்கறான். உன்னைய போட்டு அடிக்கறான். எதுக்கு நான் தங்கச்சி அடிச்சா? ஏன் அடிச்சானே? சும்மா கட்டி கொடுத்தேன். டவுசர் ஓடு தான் கட்டி கொடுத்தேன். டேய் பொத்தி பொத்தி வளர்த்தேன். எதை பொத்துனே? என் தங்கச்சி ஏத்தேன். ஓ அதுக்கு தான் என்ன கட்டி புதுக்கோட்டை அலமர மாதிரி பலபலன்னு கட்டி கொடுத்தா இந்த அடிச்சு எங்க வீங்கி இருக்காரு? எங்கன திரும்புதா இங்க. ஏய் அது வீக்கம் இல்ல அது குண்டி. தொண்டியா? தொண்டி இல்ல குண்டி. குண்டி வீங்கன மாறந்தா தான் அதுக்கு பேரு டிக்கி. இல்லனா அதுக்கு பேரு சப்பட்டை. அது உனக்கு தான். ஆமா அண்ணா டெய்லி குழம்புலே தான் சண்டை வருதுனே. ஆமாப்பா தினமும் குழம்புலே சண்டை. நேத்து குழம்புல சண்டை. இன்னைக்கு கிளம்பலன்னு சண்டை. ஊருக்கு கிளம்பலன்னு சண்டை. ஆமா பஸ் 4 மணிக்குனா 3 மணிக்கு கிளம்பிடணும்ல. கிளம்பலைன்னா அப்புறம் சண்டை வரதானே செய்யும். நீ ஊருக்கு சரியா வர மாட்டேங்கிற. அதான் ஏண்டி சக்காலத்தி மாலை உனக்கு தான் குழம்பு வைக்க சொல்லி கொடுத்தல்ல? எப்படி? நாளை முனை நச்சு போட்டு தொங்குறது அத்து போட்டு வச்சிருக்கியா? மறந்துட்டேன். என்ன நாளை முனை நச்சு போட்டு தொங்குறது அத்து போட்டா? அட வெள்ளை பூடு சீரகம் சோம்பு. சரி தொங்குறதுனா புளியம்பழம். புளியம்பழம் எங்க ஊர்ல இப்படி தான் இருக்கும். கோணையா இருக்குமோ? அப்படியே தங்கச்சி ரசம் வைக்கும் பாருங்க. நாங்க அண்ணன் தம்பி அத்தனை பேர் 5 பேர் நக்கி நக்கி குடிப்போம் 5 நாளைக்கு. நக்கி. அது சரி என் தங்கச்சியை பத்தி என்ன பாட்டு பாடுனே? என்ன பாட்டு பாடுனே? வாடி முட்டை குண்டி வெளியே. வாடி பொட்ட புள்ள வெளியேன்னு பாடுனே. அது சரி. மணி என்ன ஆகுது? மணி 11 மணி ஆகுது. 11 மணிக்கு என்ன சண்டை? ஏன் 11 மணிக்கு சண்டை வரக்கூடாது? எதுக்கு வருது? எங்க வீட்ல 11 மணிக்கு சண்டை. அந்த 11 மணிக்கு உனக்கு அங்க என்னடா வேலை மச்சிது? நான் தான் வர சொன்னேன். 11 மணிக்கு ஆண்டி வர சொல்றேன். அப்பதானே நம்ம வீட்ல சண்டை நடக்குது. 1 மணிக்கு வர சொல்லுங்கறேன். மாத்திருவேன் நம்ம டைம். வந்து எட்டி பாக்குறேன். இத்த தண்டி கம்ப எடுத்துட்டு அந்த அடி அடிக்குற. அது ஐயையோ அம்மம்மா ஊன்னு கத்துது. என் தங்கச்சி ஆமன நாங்களே ஏதாவது அப்படி தொங்கிட்டா என்னையா பண்ணுவே? தொங்குனா தொங்கிட்டு போகுது உடுப்பு என்ன? முடிஞ்சா என்னென்ன குறை வச்சேன்? இல்லடா அந்த புள்ளைய கையில குடிச்சு கொடுக்கும்போது என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? என் தங்கச்சி கண்ணுல சிறுநீர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? கண்ணீர் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அத சிறுநீர் கண்ணீர் சொன்னியா? ஆமா அப்ப என்ன சொன்னேன்? என் தங்கச்சியை கட்டிக்க நான் கூட்டி கொடுக்குறேன் ஸ்கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். மேல மகளிர் மட்டத்துல வட்டிக்கு வாங்கி புல்லட் வாங்கி தந்தல்ல? புல்லட் இந்த புல்லட்ட நான் ஓட்ட முடியுமாடா? ஏறி அப்படி காலை தூக்கி போட்டு தான் அப்படியே உள்ளத்தை பார்க்கணும். என்ன காலா கால்வாயாடா எத்தனை தண்டியா இருக்கு? ஆத்தாடி அண்ணே அவ்வளவுதான் டைம் முடிஞ்சிருச்சா? சரி அப்ப போயிட்டு வரட்டுமா தா? போயிட்டு மருமையன்ட்ட பேசிட்டு பாரு. ஏய் மருமையன்ட்ட பேசி ஏதோ 3 மாசம் குளிக்காம இருக்கியா? 3 மாசமா குளிக்க மனப்பாடம் பண்ணதெல்லாம் அப்பப்ப ஞாபகம் வருது எனக்கு. இடையில கேப் ஒழுகுதுல. எது 3 மாசமா குளிக்கலையா? ஆமா. ஏண்டி பாண்டமுண்டே 3 மாசமா குளிக்கலங்கறாவே? அதைய சொல்றாரு மாசமா இருக்குன்னு சொல்றாரு. மாசமாவா? ஏண்டா ஏன் முன்னாடி மாசமா இருக்கு எனக்கே தெரியல ஊர் பேர்லாம் சொல்றியே. நான் தானே சொன்னேன். அப்ப மருமையை போயிட்டு வரட்டுமா? என்ன மருமையை இப்பதான் உச்சா இருந்திருப்பாரு. ஏய் போடாது. என்ன நீ என்னைய சொல்ற? உனக்கு ஒரு அண்ணன் தானே வேற யாரும் இருக்காங்களாடி? இன்னொரு அண்ணன் இருக்காப்ல அண்ணே. எங்கனே? என்ன செய்வே இவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறோம்னா அவன் வந்து தங்கச்சி அண்ணாச்சி மேல ஒட்டிராதே மைக்க புறம் இதுல கலஞ்சிடும். எது? ஆமா. ஏன் கூப்பிட்ட? ஏன் கத்துன? எனக்கு வாழவே விருப்பம் இல்ல. வாழ விருப்பம் இல்லையா? டெய்லி என்னை கொடுமை பண்றாங்க. வாழ வைக்க விருப்பம் இல்லைன்னா சப்போட்டா வை. ஆத்தாடி வைக்கிறியா? அவங்கிட்ட போட்டு மாட்டிருக்கேன் வர. இங்க வர நம்மளுக்கு சண்டை வரப்போகுது. சண்டைக்கு தானே கூப்பிட்டுருக்க? இதெல்லாம் நாடி போயிடும். இந்தாப்பா இதை மூடி வைப்பா. எது? இந்த தபேலாவை மூடி வச்சிருவோம். மூடி வைப்பா. ஆமா சண்டை வந்து இப்படி வந்து தூக்கி போட்டு அடிப்பேன். ஆமா நொறுக்கி போயிடும். அதை மூடி வை. ஆமா என்ன பிரச்சனை? இங்கே வாத்தா இருந்தேன் அண்ணே
அண்ணே என்னை டெய்லி போட்டு அடிக்கிறான். டெய்லி? ஆமா, வச்சு மிரிக்கிறான். நல்லது தானே. சரி சொல்லு. ஏறி ஒலட்டி விடுறான். ஒலட்டி வேற? ஆமா. எங்க? இந்ததான். அடடடடடடே வாப்பா. வந்துட்டேன். ஏப்பா இப்படி போட்டு சண்டை ஓடுற? டேய் இது பாரு, எனக்கு காலைல சாப்பிடாம வந்துட்டேன். காதெல்லாம் அடைக்குது. காதை அடைக்குதா? ஆமா. அதுலயா மாத்திரையை போட்ட? மாத்திரையை போட்டு வர வந்துட்டேன், காதெல்லாம் அடைக்குது. அதுலயா மாத்திரையை போட்ட? எதுல? காதுல மாத்திரையை போட்டா அடைக்கத்தானே செய்யும். அது சின்ன ஓட்டை தானே. காதலையா ஓட்டேன், பசிக்குது, உடம்பு சரியில்லைன்னு மாத்திரையை போட்டேன். அப்ப ஏன் காதுல அடைக்குது? காது அடைக்குது தான்டா மாத்திரையை போட்டேன். அப்படியா? சரி சரி. நாங்க எப்படி கட்டி கொடுத்தோம்? எப்படி கட்டி கொடுத்தோம்? நாய் படாத பாடுபட்டு கட்டி கொடுத்தோம். என் தங்கச்சியை போட்டு இந்த அடி அடிக்கிறியா? வயிறு பூரா வீங்கி போய் கிடக்கு. வயிறு முன்னாடி இருக்கு. முன்னாடி இருக்குமா? ஒரு நிமிஷம். நாய் படாத பாடுபட்டு கட்டி கொடுத்தியா? ஆமா. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளு. நாய் ஏன்டா காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? காலை தூக்கிட்டு ஏன் ஒண்ணு கடிக்குது தெரியுமா? அது சுபாவம். நம்ம நின்றுகிட்டு அடிக்கிறோம், இந்த காலை தூக்கிட்டு அடிக்கிறோம். அப்படி கிடையாது. சரி. இப்படி நின்றுகிட்டு அடிச்சுனா வாய்க்கு அடிச்சிரும். வாய்க்கு? ஆமா. அதனாலதான் காலை தூக்கிட்டு அடிக்குது. இதெல்லாம் போய் பாக்குறது விட்டுக்கிட்டு. வேற என்ன விஷயம்? வேற என்ன விஷயம்? வேற ஒண்ணு, அவ்வளவுதானே. அவ்வளவுதான். நீ அப்ப நீ கிளம்பு. அம்மா அவனுக்கு என்ன பஞ்சாயத்து பண்ண சொல்லி அனுப்பி விடு. அண்ணே நீ நாளைக்கு நேரத்துக்கு வாங்க அண்ணே. சரி. பஞ்சாயத்து அப்ப எல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிறோம். ஆமா. ஏய் எதுக்கு உங்க ஆத்தா பார்க்க போனியா? எங்க இருக்கு ஆத்தா? என்ன இந்த ஊர்ல ஒரு கிளைய கூட காணா? எங்க போயிருப்பாங்க? கிளவி எல்லாம் வச்சு கொண்டு விட்டாங்க போடுறது. ஆமா, ஒரே இடஞ்சலா இருக்கும்ல. கிளவிகளுக்கெல்லாம் குருண மருந்து வச்சிருப்பாங்க போடுறது. ஆமா. ஆத்தா என்னடா 100 நாள் வேலையில பார்த்தது ஒண்ணு, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். அப்படியா? இந்த கூட்டத்தில் நமக்கு ஏத்த கிளவி ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் முக்காடு போட்டு மறைச்சிக்குது. சேலையை மென்னு தின்றாதே. என்ன வாயை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். தொலைச்சி எடுத்து முடியும் ஒன்று. ஆத்தா நல்லா இருக்கியா? என்ன பத்த நல்லா சாப்பிட்டியலா? என்ன சாப்பாடு? சைவமா அசைவமா? சைவம் தானா? ஐயா எங்கே இருக்காரு? அங்கிட்டு இருக்கிறாரா? வேற எங்கிட்டாவது செவரு தாண்ட எதுவும் போயிட்டாரா? அதான் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. வந்தாரா? லேட்டா வந்தாரா? ஜெயகாந்த அம்மத்தாவா? அப்ப நல்லா வச்சு ஹோட்டலா இருக்கட்டும். நீயா வாய இருக்கட்டும். இங்க வார். ஐ அப்பு எங்க? உன் கூட வந்தாரு இல்ல லேட்டா வந்தாரா? உண்மையா தானா? நல்லா பாத்தியா? முட்டிக்கால்லாம் தேஞ்சு வந்திருக்காரு. என்ன விஷயம்? எங்கன்னா செவர் ஏறி விழுந்து விழுந்து வந்திருக்காரு. இருக்கட்டு பெண்ண இருப்பா. இருக்கட்டும். என்ன மருமகள்லாம் கஞ்சி ஊத்துறாங்களா? நல்லா நல்லா ஊத்துறாங்க. நல்லா ஊத்துலன்னு சொன்னாவளும் இருக்கு. நாளை காலையில இருக்கு நல்லா ஊத்துறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் கண்ணு கலங்குது? பொய் சொல்லாத, எனக்கு தெரியும். என்ன அங்க என்ன குத்தம் குறை சொல்லு. முக்காலம் சத்தியமா குறி வாத்துருவோமா? எத்தனை 3 மருமகளா? ஒன்னே ஒண்ணு தானா? கொடுமை பெருங்கொடுமையாவில் இருக்கு உனக்கு. ஆமா, நீ தான் கொடுமை அடிக்கிறியா? சோத்துல ஏதாவது வச்சுக்கிச்சு ஒன்னே எதுவும் கொண்டுறாமே அது சொல்றேன். பாட்ட படிப்பா பார்க்கணும்னே இருந்தா நீ நேரே வந்துட்டு. ஆமா 500 ரூபா கூட போ. இல்லையா 100 ரூபா கொடுத்தா பேத்தியலுக்கு ஐஸ் வாங்கி கொடுத்துட்டேன். ஐஸ் வாங்கி கொடுத்துட்டியோ? என்ன வாயில மருந்துக்கு கூட ஒரு பல்ல காணா? ஐயோ பல்லு இல்ல. ஐயோ கறியில எப்படி செஞ்சிற? மருமகளை மெண்டு தர சொல்ல வேண்டியதானே? அல்ல சவக்கு சவக்குன்னு மென்னு தெரிஞ்சுன்னா நீ பாட்டு திங்கலாம்ல. இதே பார்த்துட்டியல்ல, சோழி முடிஞ்சு போ. என்னதான் நீங்க பேசிக்கிறீங்க? எங்க ஆத்தாவை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க ஆத்தாவை என்கிட்ட பேச வை பாப்போம். இந்த வந்துட்டாப்ல எங்க அண்ணன். யார் அது? அண்ணே அப்பு. ஆத்தாடி வந்ததுல இருந்து அவர் அப்படியே கண்ண நிறாப்ல. ஆமா ஆமா. எப்ப போட்ட சரக்குன்னு தெரியல. கொட்டையா ஓடும் போது கம்பு ஊண்டும் போது போட்ட சரக்கு. அப்பு உட்காரு. அண்ணே உட்காருனே. பாத்துக்கலாம் உட்காரு. அட புடுக்கரு. ஏய் என்ன பேசுற? அட இப்படி உட்காருன்னு சொல்றேம்மா. செத்து போய்டா. அப்போ நீ இப்படி உட்காரு. இந்த கிளப்பிட்டியல்ல ஆளே. ஐயோ ஐயா திருவலமே என் பல்லே ஒரு மலமே இல்ல. இப்பதான் கலக ஆரம்பிக்குது. என்னடி எங்க ஆத்தா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியுமா? நாளையில யாரு உங்க ஆத்தா ஒரு வார்த்தை பேசட்டுமே? பேசினா உங்க ஆத்தா தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னு போடுவேன். கல்ல தூக்கி போடுவியா? ஆமா. பாத்தியா கல்ல தூக்கி போடுறங்கறாளே. பேசு, அவகிட்ட பேசு. ஏன் அடிச்சான்னு கேளு. அவகிட்ட கேட்க மாட்டேன். ஏன் ஓ மருமகளே கேட்க சொன்னேன். அவகிட்ட கேளு. என்ன இந்த பையன் பயப்படுற? வேணாப்பா போப்பா. என்ன விஷயம் கேட்க முடியாதா? சும்மா கேட்டு பாரு.
நீ கிளப்பி விட்டுறாத நல்லா இருப்ப. ஏய் பாத்தியா? ஆமா. வரிசையா கிளவி எல்லாம் தான் உட்கார்ந்திருக்கு. ஏய் என்ன வரிசையா கிளவி? இல்ல சும்மா இந்த பக்கத்துல சொல்றேன். எல்லாம் இத்தனை வயசுல உட்கார்ந்திருக்கானா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எல்லாம் சாப்பாடு அப்படியேம்மா. நல்ல சாப்பாடு. கம்பு, கேழ்வரகு, கேப்பை, கோதுமை அப்படி அந்த காலத்துல சாப்பிட்டது இன்ன வரைக்கும் வேலை செய்யுது. ஆமா. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு. இப்ப என்ன போடுது? இப்பயும் அந்த தானே போடும். சாணி தான் போடுது இப்போ. அன்னைக்கு மாடு சாணி போடுச்சு, சாணியை கொண்டு வயல்ல ஓட்டா, வயல்ல நெல்லு முளைச்சு, கொள்ளு முளைச்சு, எல்லாம் முளைச்சு. சரி. அப்பெல்லாம் நோய் இல்ல, நோக்காடு இல்ல. இல்ல. இன்னைக்கு மருந்து அடிக்கிறான் நம்ம ஆளு போய். அப்படியா? ஆமா. பூச்சி மருந்து அடிக்கிறான், உரம் போடுறான், உப்பு போடுறான். சரி. அப்புறம் மறுபடியும் அந்த சோத்தை நம்ம திங்கிறோம், அதுல வந்து சுகர் வருது, பிரஷர் வருது, எல்லாம் வருது. எல்லாம் வருது. ஏன் வருது? ஏன்? நாகரிகம் மாறிடுச்சுன்னு அவன் பாட்டுக்கு கொண்டு போய் அன்னைக்கு நல்லா உழைச்சான், தடகாத்திரமா உழைச்சான். உடற்பயிற்சி எல்லாம் செய்யறது இல்ல. வெட்டுவேன், மரம் வெட்டுவேன், வாய்க்கா வெட்டுவேன், வரப்பு வெட்டுவேன், உடம்பு நல்லா வச்சிருந்தான். ஆமா. இன்னைக்கு நம்ம ஆளு என்ன செய்யறான்? தின்னு விட்டு அவன் பாட்டு உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து ஊதி பெருத்து போயிட்டான். எதுக்கு சொல்றோம்? ஏன் சொல்ற? உடற்பயிற்சி முக்கியம். சரி. அன்னைக்கு செஞ்ச வேலைகள்ல உடற்பயிற்சி இருந்துச்சு. ஆமா. இன்னைக்கு பெத்த ஆத்தாமாருக்கு 16 உள்ளே பத்துச்சு அந்த காலத்துல. ஆமா. இன்னைக்கு ஒத்த புள்ளைய பத்துட்டு நம்ம ஆளுக படுறத பாடு. முடியல. உட்கார முடியல, குனிய முடியல. ஆமா. அங்கன பிடிக்குது, இங்கன பிடிக்குது. ஒத்த புள்ளைய பத்து போட்டு அவங்க ஆத்தாக்காரத அவங்க அம்மாச்சி தான் தூக்கிட்டு வருது புள்ளைய. சரி. அன்னைக்கு 16 உள்ளே பத்தாங்களே, எங்க பத்துச்சு? எங்க? வீட்டிலேயே பிறந்துச்சு. அப்படியே வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருக்கும், தண்டட்டி ஓட்ட கிளவி, தமிழச்சிங்கிற அடையாளத்தோட வீட்டுக்கு வீடு ஒரு கிளவி இருந்து இப்படி பிரசவம் பார்த்து புள்ளைய பத்தா தகப்பண்டை எடுத்து நீட்டுச்சே. அது எந்த நீட்ல படிச்சிச்சு? இல்லையே. இன்னைக்கெல்லாம் நீட்ல படிச்சா தான் டாக்டர். அப்ப முன்னாடியே படிச்சவங்கலாம் அவங்கலாம் கொத்து வேலைக்கு போயிட்டாங்க. அதானே. அன்னைக்கு படிச்ச இன்னைக்கு வந்து நீட்ல படிச்சா தான் டாக்டர் செல்லுபடி ஆகும்னா அப்ப அன்னைக்கு படிச்சவங்கலாம் வேலை புடிங்கறணும்ல. அதானே இல்லாம போயிரும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போனா வலிச்சா புள்ள வரும். சரி. பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போனா கிழிச்சா தான் புள்ள வரும். எப்படி சொல்ற? எந்த பிரைவேட் ஆஸ்பத்திரியில சோபரேஷன் நடக்குதா? நடக்காதா? அரசாங்க ஆஸ்பத்திரியில 100% சோபரேஷன் நடக்குது. சரி. அங்க நடக்கிறது எப்படி இங்க நடக்காம போயிருது? புள்ள 3 மாசம் முழுகாம இருந்து லேசா வாமிட் எடுத்த உடனே கூட்டிட்டு நேரா பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான். அங்க டாக்டர் கையை பிடிச்சு பாக்குறாரு. கங்க்ராச்சுலேஷன், நீங்க அப்பா ஆயிட்டீங்க, நான் சித்தப்பா ஆயிட்டேன் சொல்லிக்கிறதா. என்ன பேசுற? 3 மாசம் முழுகாம இருக்கு, மாசம் மாசம் நம்ம கடையில தான் நீங்க ஊசியை போடணும். ஊசியோட விலை 30,000 ரூபாய், 9 மாசத்துக்கு நீங்க போடணும்ன்றாரு. 9 மாசம் கழிச்சு ஊசியை போட்டு மறுபடியும் டாக்டர் கொண்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்தா டாக்டர் துடிச்சிருவாரு. உள்ள தண்ணியை குடிச்சிருச்சு, கொடி சுத்திக்கிருச்சு, உள்ளே பல்டி அடிக்குது, உடனே ஆபரேஷன் பண்ணுன்றாரு. அவன் படுத்துற வாழ நம்மள ஐயா எப்படி செலவானாலும் பரவாயில்ல, புள்ளையும் தாயை காப்பாத்தி கொடுத்துருங்க. உடனே பிளேடு வச்சு 1,000 ரூபாய் பிளேடு தான் செலவு. அப்படியே டைம்லாம் சொல்லுவாப்புல, ஐயா எத்தனை மணிக்கு ராகு காலம் வருது, இதெல்லாம் வருது, அதனால எத்தனை மணிக்கு கைத்தி வைக்கணும் அப்படின்னு கேட்டுருவாப்புல. இவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டயத்துல கத்தியை வச்சு புள்ளைய கொலை கட்டுற மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. புள்ளைய பார்த்தா இவங்க போட்ட ஊசிக்கு 4 கிலோ 5 கிலோ பெருத்து போயிருக்கும். மறுபடியும் அந்த புள்ளைக்கு அவங்க தான் மருத்துவம் பார்க்கணும். எதுக்காக சொல்றோம்? அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போறது அவமானமா நினைக்காம அரசு மருத்துவமனைகள்ல மகப்பேறு திட்டங்கள், நலத்திட்டங்கள் நீங்க பெற்றுக்கொள்ளணும். மருத்துவம் வியாபாரமா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால நம்மளாவே ஏதோ அந்த காலத்துல எல்லாம் நாட்டு வைத்தியம் எல்லாம் பார்த்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க சாப்பாடு சாப்பிடுற விதத்திலேயே எல்லா நோய்களும் குணமாகணும். அன்னைக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கறது ஊரா தெரியும். நம்ம ஆளு ஒரு வீட்டுல கொண்டு போய் பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு செம்பு தண்ணியை கொடுப்பான். அப்படி 10 வீட்டுக்கு தண்ணி குடிச்சான்னு வச்சுக்குவேன், கல்லு எங்க இருக்கும்? கல்லுலாம் இருக்காது. இன்னைக்கு பத்திரிக்கையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்ல, வாட்ஸ்அப்ல அனுப்பிடுறான். வீட்டுக்கு வீடு முதல்ல திண்ணை கட்டி வச்சிருப்பான், திண்ணையில உட்கார்றான், வந்தவனுக்கு பூரா தண்ணியை கொடுப்பான். இப்ப திண்ணையும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நாகரிகங்கிற பேர்ல எல்லாம் மாறிடுச்சு. எதுக்கு சொல்றோம்னா, அன்னைக்கு என்ன பார்த்தா ஆத்தாமாருக்கு 16 முளை சேலையை கட்டி அப்படி இப்படி தெருவில் நடந்து வந்தா அந்த அம்பாலே நடந்து வர மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆளுக ஒரு சுடிதார் ஒன்றை போட்டுக்கிட்டு மேலே ஷாலும் போடாம ஒன்றும் போடாம 1.5 அடியில செருப்பு ஒன்றை போட்டுக்கிட்டு டிக்கி அப்படி ஏற்றி விட்டுக்கிட்டு அப்படி டிமுக்குன்னு வந்தா சரி, பின்னாடி 4 பேருக்கு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே வர நாகரிகம் ஏறி போச்சான். அந்த மாதிரி இருக்கு கொடுமை. அதனால வந்து என்னதான் காலம் மாறினாலும் நம்மளுடைய வந்து பண்பாடு கலாச்சாரத்தோட நம்ம இருக்கணுங்கிறதே இந்த நேரத்தில் நான் உனக்கு சுட்டி காட்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம குழந்தைகளை அரசு பள்ளிகளில் கொண்டு போய் சேருங்க. அரசு பள்ளிகள் நல்ல கல்வி தரத்தோட நல்ல கல்வி முறைகளை பாடத்திட்டங்களை நமக்கு வழங்குறாங்க. எல்லாரும் இப்போல்லாம் அரசு பள்ளிகள்லாம் ரொம்ப, அதாவது இந்த பிரைவேட் பள்ளிக்கூடம் சொல்லிக்கிட்டு திரிகிற இடத்துல அதுகளுக்கெல்லாம் மத்தியில் அது வந்து பெரிய அளவில் வந்து விருது பெற்று பள்ளி வந்து அரசால வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பள்ளியாக மாறிடுச்சு. அதனால் அரசு பள்ளிகளில் உங்கள் குழந்தைகளை சேருங்க. அரசு பள்ளிகள்லையும் தமிழ் வழி கல்வி மூலமா உங்க குழந்தைகளை படிக்க வைங்க. தாய்மொழியாம் தமிழ் மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. தாய்மொழியை மறந்தவன் தாயை மறந்தவனுக்கு சமம்ன்றான். அதனால மொழியை பேணி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. மொழியை பாதுகாத்தா தான் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். இல்லைன்னா அவன் பாட்டுக்கு மொழியை அழிக்கிறதுக்கு அவன் பாட்டுக்கு கங்கணம் கட்டி திரியிறான் ஒரு குரூப்பு. கால்வா வழியா வரானா. தாய்மொழியை அழிக்கிறதுக்கு
வரானா. அதனால மொழியை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அப்படின்னு இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிட்டு. சரிப்பா, இந்த செய்தி எல்லாம் இதோட போகாது. நாளைக்கு 100 நாள் வீட்ல இதெல்லாம் பேசிக்குவாங்கல்ல. 100 நாள் விட்டா? ஆமா. அப்படிலாம் சொல்லாத. என்ன இருக்கிற வேலையில ரொம்ப கடினமான வேலை அந்த வேலை தான். அந்த வேலை தானோ? நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்னு சிரிக்கிறீங்க? அதானே. நீங்க வாட்டுக்கு போய் சொல்லி புரிய காலையில இருந்து 100 நாள் வேட்டை கிண்டல் பண்ணிவிட்டு சொல்றதுக்கு. நான் என்ன சொன்னேன்? கடினமான வேலை தானே. கடினமான வேலை. காலையில எந்திரிச்ச உடனே பொட்டு பூவு புட்டாமாவெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு ரோட்ல போற அழகு இருக்கே. கூட்டமாத்தான் வரிசையாத்தான் போவாங்க. அங்க என்னமோ போட்டோ எடுக்க போறது மாதிரியே போவாங்க சீவி சிங்காரிச்சுக்கிட்டு. சரி. ஒரு சாந்தி சட்டி கையில ஒரு நம்பட்டி ஒரு கூடை ஒண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிருவாங்க. போன உடனே ஒரு குளத்திலேயோ ஒரு குட்டையிலேயோ இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டவொடனே கையில ஒரு குச்சி ஒன்று கொடுப்பாங்க. அது அளந்து போடுறது. இதோட உனக்கு அங்கிட்டு, இதோட எனக்கு இங்கிட்டு. இனி என் பக்கம் வராத, நான் உன் பக்கம் வரமாட்டேன். வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வெட்டி தகத்த போடுவாங்கல்ல. எப்படி? முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளி. ஐயோ பாவத்தை. ஓ முகரையில முள்ள வடிச்சாத்த அப்படியே விட்டுறாங்க. சரி. அங்கே லேசா எலி பறிச்சது மாதிரி லேசா சுரண்டி வச்சுட்டு. சரி. அந்த புல்லுக்கு வலிக்காம லேசா சேவிங் பண்ணி வச்சுட்டு அவங்க பார்த்த வேலைக்கு கொண்டு வந்து சோத்த புழக்க தின்னு விட்டு அந்த கூடையை தலைக்கு வச்சு நல்லா தூங்கிடுவாங்க. நம்ம அங்கிட்டு போகும்போது பாரு வரிசையா ஒரு பக்கமா தலையை வச்சு நம்ம ஆஸ்பத்திரியில பெட்ரோல் சேர்த்தது மாதிரி வரிசையா படுத்து கிடப்பா. அந்த பக்கம் வண்டி இண்டி அங்கிட்டு போச்சுன்னு வச்சுக்க டுப்பு 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 டுப்புன்னு அடி ஆபீசர் ஆளு கிண்டி விட்டாலும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு பப்பர பேனு சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கையில ஒரு நோட்டு ஒண்ணு கொண்டு போவாங்க. அவங்க பெரிய கலெக்டர் உத்தியம் பாக்குற நினைப்பு. கையெழுத்து போட்டுதான் காசு வாங்குவாங்க. முனியமான பேர் எழுதுனா நோட்டை விட்டு அரப்பறலாம் அங்கிட்டு போயிடும். அவங்களுக்கு எல்லாம் ஏடிஎம்ல காசு ஏறுது. அங்க உட்காந்து ஏடிஎம்ல கையில எல்லாம் வராது. அவங்க அரசா உத்தியம் பாக்குறாங்கல்ல. உட்காந்துக்கிட்டு பேசுவாரு பேச்சு. 2 பேர் உட்காந்துக்கிட்டு பேசுவா. என்ன பேச்சு? இஞ்சே அந்த முனியாண்டி மயன் தாண்டி நம்மளை இழுத்து கொண்டு ஓடிட்டான். ஆமாடி. என்னடி சொல்ற? எனக்கு தெரியாதடி. தெரிஞ்சிருந்தா நானே 4 வீட்டுக்கு 10 வச்சிருப்பேனே. இங்க 2 பேரும் குஷு குஷுன்னு பேசிக்குவா. இங்க ஊர்ல 2 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா இந்த படத்துல வாடு அப்படி. சரி. அப்படிலாம் இருக்கு. அதே மாதிரி ஏடிஎம்ல உட்காந்துக்கிட்டு பேசுவா. ஏன்டி இந்த வெட்டுக்காஜி ஏறிச்சாடி புதுப்பா ஏடி முட்டியில ஏறுதா உங்களுக்கு? என்ன முட்டி? ஏடி முட்டி. அதே மாதிரி ஊருக்கு குழு ஒண்ணு வச்சு நடத்துவாங்க. என்ன குழு? சுய உதவி குழு. ஆமா. எங்க ஊர்ல எல்லாம் வந்து நல்லா தான் நடக்குது. சில ஊர்ல அப்ப நடக்குது. எது கழுத்து அண்ணாந்துக்கிட்டு வலிக்குதா? நீ குழுவில் காசு எடுத்துருக்கிறியா இல்லையா? எடுத்தியா இல்லையா? அதுவும் காலத்துல வந்துருவாங்க இந்த சீட்டு பிடிக்கிற ஆளு. நம்ம ஆளுங்க இன்னைக்கு சீட்டுக்கு காசு இல்லைன்னா சரி அந்த சந்திர போய் ஒளிகிறது அந்த இதுல போய் ஒளிகிறது போயிட்டாராடி அப்படின்னு கேட்கறது. அவன் அங்க நின்றுட்டு ஆறு நடிப்பேன். போயிட்டாரு நினைச்சுக்கிட்டு வந்து வாசல் அடிப்பாங்க. அவன் விருட்டு வந்துருவேன். அதெல்லாம் பெரும் கொடுமை. என்ன செய்யறது? அப்படிலாம் இருக்கு. அதனால அவனும் வட்டிக்கு விட்டு தானே பிழைக்கணும். வட்டிக்கு விட்டு தான் ஊரே வளைச்சு போட்டு வாங்கி திட்டாங்க. எங்க நாயனக்காரெல்லாம் அப்படித்தான். வட்டி 5 வட்டி 10 வட்டி விட்டு தானே அப்படி இது பண்ணுவாரு. ஒரு டீ வாங்கி தர மாட்டாரு. பேரு வள்ளல். ஒரு எச்சி கையால காக்க வரைக்க மாட்டேன். அவன் பேரு வள்ளல். அப்படிலாம் இருக்கு கொடுமை. அப்படிலாம் இருந்தாலும் கூட நாட்டு நடப்பு அப்படி போயிட்டு இருக்கு. என்ன? ஆமா, நம்ம பாடுற பாட்டுலாம் உனக்கு புரியுதுல்ல? அந்த காலத்துல எல்லாம் பாட்டு வந்துச்சு. கல்லிலே கலைவண்ணம் கண்டார் ஆனந்த் பனியன் சட்டிகள் உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. எந்த பாட்டை கொண்டு எங்க வைக்கிறாங்க? எந்த பாட்டை கொண்டு எங்கடா சேர்த்திய பாவியலா? அன்னைக்கு சீர்காழி ஐயா கோவிந்தராஜன் வெங்கல குரல் பாடின பாட்டு கல்லிலே கலைவண்ணம் கண்டார். அதான் ஆனந்த் பனியன் சட்டிக்கு கொண்டு உடலுக்கு ஒரு சுகமான உள்ளாடை. என்னத்தை அப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியல. அப்படிலாம் இருக்கு.